இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரூட் மிக்சர் தான் செய்ய போகிறோம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்சர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். பழம் பழம் பாருங்க. என்னென்ன பழம் வச்சுருக்கீங்க சொல்லுங்க டாக்குன்னு. அண்ணாச்சி வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லா வகையான பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு அங்கே சூப்பரான ஒரு ஃப்ரூட் மிக்சர் வந்து செஞ்சிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல ஃப்ரூட் மிக்சர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தெல்லாம் உரிச்சு பார்த்தீங்கன்னா சட்டிக்கில் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிடுவோம். பழத்தெல்லாம் உரிச்சு போடுங்கப்பா உள்ளுக்க. இங்கே பாருங்க நம்ம பாயசெல்லாம் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து உள்ளே உரிச்சு போடுங்க சட்டிக்கில். கத்தி ஏற்றிட்டிக்க எல்லா வெள்ளத்தையும் வெட்டணும். அப்படி சட்டிக்கில் போடு. பழத்துக்கா பழத்தை சும்மா டெக்கரேஷனு நம்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பழத்தையும் உரிச்சு உள்ள போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை இடிச்சு எடுத்துக்கணும். எங்க சப்பாத்தி கட்டேங்க சப்பாத்திட்டேங்கவா நண்பர்களே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கட்டையை வச்சு எடுத்துக்கணும். நமக்கு வந்து மோர் கடையில் மத்து இருந்துச்சுன்னா நல்லா நிறைய குடம் வச்சு நக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை வச்சிருவேன். வச்சிருவோமா அந்த ரெண்டு கட்டை வச்சிருக்காங்களா? ஆமாம் இது நல்லா வாட்டமாக இருக்கணும். இது அந்த ஒரு கட்டை கடை குட்டி கட்டை அதில் இது நக்கிற கரெக்டாக இருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நச்சு எடுத்துக்கிறோம் வாழைப்பழத்தை. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் நக்கிறோம்ல இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் வந்து ரெடி ஆகும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி அப்படியே போட்டுடலாம். பச்சாமரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சத்த நேரத்தில் பாருங்க எப்படி மாறுதுன்னு. ஏன் சட்டி நினச்சி போடக்கூடாது. சட்டி நினச்சி போடக்கூடாது. நல்லா குழம்புலாம் இருக்கு. நல்லா நச்சு எடுத்தாச்சு. இருங்க ஒரு இடத்துல வீட்டில் காமிச்சிட்டு போடணும். உள்ள போடுங்க. திராட்சை உள்ள போட்டாச்சு. அப்படி இருந்தாலும் வெட்டி போட்டேன் உதுத்து தான் போடணும். நீங்க என்ட்ரு பிச்சு போடுங்க. வீடியோ திருப்பாத இங்க திருப்பிடாத. வீடியோ திருப்பா நேரம் பார்த்தா இங்கே உள்ள போயிட்டு இருக்கு மிஷின். 6வது மிஷின். ஏன் இதை வெட்டி போட்டா நல்லா இருக்கு. இதே நச்சிருமா அந்த எப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா மாதுளை மரத்தை வந்து உரிச்சு எடுத்துக்கிடுவோம். ஓகே தம்பி டேய் தட்டை கழிட்டு வேணா விடுறா. மாதுளை மரத்தை உரிச்சு ஒரு இடத்துல வைப்போம். அப்படியே உரிச்சு அப்படியே முத்து முத்தா உள்ள அப்படியே சாச்சி விடு. எப்படி வெட்டணும் என்ன பண்றீங்க? அந்த கோட்டுக்கு நேரம் வெட்டினோம்னா முத்து முத்தா தனித்தனியாக வரும். அதாவது சும்மா சாரு கொஞ்சம் நஞ்சிருக்க முடியல தண்ணியா ஊத்து. கோடு நீ போடுறவே கோடு போலையே. மாதுளம்பழம் 5 இடத்துல கோடு விழுக்கும். சரி இல்ல இல்ல கரெக்டா அந்த கோட்டுக்கு நேரம் பேத்தினாச்சுங்க வேந்துறான். அதுல போடுங்க. அந்த வரேன் அங்க வர சிங்கம் சிங்கம் வராண்டா சிங்கம் மாடா உழைச்சி மம்பட்டியா தேயிறான்டா. மாப்பிள்ள இங்க ஒரு இடத்த பாரு எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்ப மாதுளை முத்துக்களை வந்து தனித்தனியா எடுத்துருவான். ஃபர்ஸ்ட்ல இருந்து மாதுளை முத்துக்களை தனித்தனியா எடுக்கலாம். என்ன நடக்குது இங்க? பழத்தை நான் தனித்தனியாக இருக்கிறேன். உனக்கு என்ன எடுக்கணும் அவ்வளோதானே. பாய்ஸ் போடுங்க. தட்டுனா கொட்டு முடியா. நான் ஒரு வீட்டில் பார்த்தேன். நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கையை போட்டு ஏற்றி விரும்பியவனே உரிச்ச வேண்டியதான். மாதுளம்பழத்தை எல்லாத்தையும் உரிச்சு தேட்டில் போடுங்க. நமக்கு வந்து இது மட்டும் தனியாக வேணும். மாப்பிள்ள ஒன்றும் இல்லை நன்மை கொடு. மாப்பிள்ள அறுத்து தருவேன். நீங்கள் எல்லாம் உரிச்சு போடுங்க. ஏன் உரிக்கல அந்த கத்தி பவராக இருக்கு. அதுக்கு மேலே அதோட பவராக இருக்கு. பயங்கர சார்பு அது சூப்பராக இருக்கு. அப்படியே கொட்டிப்போம். என்ன சொன்னீங்க? வெட்டணும் சொன்னீங்க. எப்படியோ என்னடா அவசரப்படாத வெயிட் பண்ணு. மாதுளை பழத்தை வந்து உள்ள போட்டுக்குருவோம்.
அந்த ஆப்பிள் பழம் வந்து பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். ஓகே ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னமாக வெட்டி எடுத்துக்கிறோம். ஓகேவா வெட்டி விட்டேன். சரியான கிளைமேட்டியா. அப்படியே குறுக்க வெட்டிடுறோமா? ம் சின்ன சின்ன வெட்டினா நல்லா இருக்கும். ஆரஞ்சு பழத்தை வந்து உரிச்சு எடுத்துக்கிறோம். அது ஆரஞ்சு இல்லை, சாத்துக்குடி. சாத்துக்குடியை பார்த்தீங்கன்னா வந்து உரிச்சு எடுத்துக்கிறோம். உரிங்கப்பா. சாத்துக்குடி மணக்கானே அப்படி உரி உரிச்சு காமி அப்படியே. என்னது என்னடா வருது? அப்படி வெட்டி அந்த காரி போகும்போது உள்ள ஓட்டுருங்க. தண்ணி தெரிக்குது. இவே அதான் இருக்கான். மாப்பிள்ளை இது கொஞ்சம் கடுசா இருக்குடா. இப்போ ஜூஸ் போட்டுருக்கா கையில் வச்சு ஓடியே. இங்கே கூட பார்ப்போம். ஆனா ஆமாம் டே என்னடா இங்கே என்ன நடக்குதாங்க? வேலையை ஆரம்பித்தாங்க இங்கே அவங்க. வாங்க வாங்க போதும் போதும் வாங்க. கபடி கபடி விளாண்டுட்டு சட்டையை தள்ளி விட்டுறாங்க. ஓகே நண்பர்களே, நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே எல்லா பழமும் உரிச்சு எடுத்தாச்சு. இந்த அந்த ஆப்பிள் பழத்தை வெட்டி வச்சிருக்கான், சாத்துக்குடி பழத்தை உரிச்சு வச்சிருக்கான். எல்லாம் கொட்டிடலாமா? கட்டிடுறோம் நண்பர்களே. எங்கடா அந்த கட்டையாடு அப்படியே எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிறோம். பாருங்க நண்பர்களே, நிறைய வாங்கிட்டு வந்துருக்கோம். ஏ ஒரு சட்டி வந்துருச்சு நமக்குள்ள. அப்புறம் என்ன கீழே கீழே விழுந்தது காணாம ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் இருக்குது. அதை வெட்டி உள்ளே போட்டோம்னா நம்ம வந்து வேலை முடிக்கலாம். கழுத்தை திருகுனா தனியாக வந்துடும். இதை முளைக்கி போட்டுக்கலாம். முளைக்கி போட்டுக்கலாம். கழுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கலாம். மாப்பிள்ள கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா மாப்பிள்ள விடுங்க. மாப்பிள்ள கேமரா வாங்க. எனக்கு இது வேணும். அரி ஒரு அப்பனா வெட்டுட்டேன். நம்ம கிட்ட வந்து பேச்சே கிடையாது. வச்சுட்டேன். அள்ளிட்டு ஓடிட்டாங்க. இது வெட்டினா தெரியும். தோல் தனிக்கும். ஏ பழமே தரக்கா வாங்கடா. அந்த போயிட்டாங்கடா. இந்த கலக்கிறேன். பழத்தை நல்லா ரவுண்டா சூப்பரா இறச்சி எடுத்துட்டோம். தட்டு என்னடா இவ்வளவு இதெல்லாம் சுத்தமா இருக்குன்னு நினைப்பீங்க. சுத்தி இருக்கவங்க பார்த்த வேலாம் போட்டோம். ஓகே பீஸ் போட்டுடலாமா? இருங்கடா, கொஞ்சம் காத்துருங்க. அவசரப்படாதீங்க. போடு மாப்பிள்ள பீஸ் பீஸா. இன்னும் கொஞ்சம் குட்டி பீஸா போடுவா. எல்லாமே குட்டி குட்டி. எவ்வளோ குட்டி பீஸா போடுற எவ்வளோக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எல்லா பழையும் போட்டாச்சு. வேற ஏதோ விடுற மாதிரி தெரியுது.
பீஸ் போட்டாச்சு அன்னாச்சி பழத்தை உள்ளே கொட்டிடலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா அரை சட்டி வந்துருச்சு. ஆமாம், கை கொஞ்சம் நேரத்தில் கரைச்சிரும் போலடா. ஓகே ரைட்டு, கையை நான் கரைச்சி வச்சுருக்கேன். முதல்ல கிண்டிடுவோம். பார்த்தீங்கன்னா எல்லா பழத்தையும் ஃபுல்லாக வெட்டி உள்ளே போட்டாச்சு பாருங்கள். நமக்கு அரை ஆண்டா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஐஸ் கட்டி போட்டுக்குருவோம். இந்த பாருங்கள் உள்ளே பாருங்கள், தண்ணி ஊற்றினாலே பார்த்தீங்கன்னா அந்த இது வரும். கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டோமோ நல்லா அடிச்சு, அப்போலாம் ஃப்ரூட் சேலட்டா மாதிரி அப்படி அடிச்சு தோசை மாவு மாதிரி அடிச்சு இப்படியா தோசை மாவு மாதிரி அடிச்சு. நண்பர்களே மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் கட்டியை போட்டுக்கிறோம். நச்சு அதை ஒன்றும் பண்ணாது. கடங்க கடங்க அதுவே ஓனாண்டா மொசையிலேருந்து உடும்புலேருந்து எல்லாத்தையும் போகிறாங்க ஊறுறது நத்த கையே விரைச்சிருச்சு. போதும்டா, கரைஞ்சிரும்டா உள்ள. ஓகே நண்பர்களே, ஐஸ் கட்டி போட்டாலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக சூப்பராக இருக்கும். தோசை தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை, ஐஸ்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், அதே மிக்ஸ் ஆகிடும். வாழைப்பழம் கூட போச்சு. வாழைப்பழம் மட்டுமே இருக்குது கூட. கரெக்டாக தான் அவ்வளோ இருக்குது. கரெக்டாக இருக்கா? என்ன ஃப்ரூட்ஸ் வச்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்க கப்புங்க, கப்பில் ஊற்றுங்க டக்குன்னு. நண்பர்களே வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து கலர் சேர்க்கலை, அதனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஃபைனலில் விட்டு போட்டு. பாருங்கள் வேறு லெவலில் இருக்கேன். அப்படிங்கும்போது வாங்கிக்கோங்கள. பார்த்தீங்கன்னா கப்பில் ஊற்றி கடைசியாக டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஊற்றுங்க டாப் பண்ணிடலாமா? அப்படியே ஸ்பூனை கொடுத்தீங்கன்னா, ஸ்பூன் மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே அள்ளி சாப்பிடலாம். மேலே ஒரு ரெட் பேச்சம்பழமா தான் இன்னொரு பழத்தை வைங்க. அதில் முக்கிய நம்மளே டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. 4 எடுத்துங்க. சேர்ஸ் அடிக்கலையாடா? சேர்ஸ் குடிங்க. எடுத்துக்க உங்களுக்கு ஒரு கப்பு வச்சுக்கிறேன். நீ எடுத்துக்க நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? என்னாச்சு? சூப்பராக சீக்கிரம் இருக்கேன். நல்லா இருக்கா? சரி நாட்டியா நான் குட்டிக்கு ஒரு பங்கு வேணும் போல. வேற லெவலில் இருக்கு மாப்பிளா. கலர் வந்து என்னென்னா கடையில் வந்து கலர் போட்டிருப்பாங்க, நம்ம கலர் மட்டும்தான் போடல. மற்றபடி டேஸ்ட்லேயோ ஸ்மெல்லுலையோ வாசனைலையோ எந்த குறையும் இல்லை, எல்லாம் பக்காவாக இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சொல்லு. செம்மையாக இருக்கு. இந்த டேஸ்ட் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டியா? நண்பர்களை இயற்கையான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே ஒரு ஃப்ரூட் மிக்சர் செஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்கான். அதுங்க அருமையான ஒரு இடம். ரசிச்சு எனக்கு ஒரு கப்பு கம்பெனிக்கு ஒன்று. ஓகே நண்பர்களே, நீங்களும் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு இதமாக வந்து ஃப்ரூட் மிக்சர் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம கடையில் உள்ள மாதிரியே இருக்குது. என்ன கலர் தான் போடலை. ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஸ்பூனில் வச்சு அப்படியே அப்படியே சாப்பிட்றலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது. ஊறிஞ்செல்லாம் குடிக்க முடியும் மாப்பிள்ள. ஸ்பூன் வச்சு அப்படியே கப்பை பிரிக்கி விடுங்க. கப்பை பிரிக்கி விடுங்க. ஓகே. கிளைமேட் ஏற்றாது. தகாட்டி எப்படி சொன்னீங்க? கப்பு அப்படியே இருக்கு.
வெயிட் வெயிட். அது ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா நம்ம சாப்பிடலாம். இது உரிய முடியாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்தா டேஸ்ட் அவ்வளோ இருக்கும். தண்ணி சேர்த்தா சீனி சேர்க்கணும். இந்த கேமரா யாரா வேன் புதுசா சின்ன குஞ்சு உனக்கு பங்கு வேணுமா? மூஞ்சில இதை பாரு. சின்ன குஞ்சு டேய் சின்ன குஞ்சு டேய் 2வது கப் ஓடிக்கிருக்கு. 2வது ரவுண்டு. அடுத்த ரவுண்டு. என் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்சர் போட்டு நல்லா வந்து குடிச்சாச்சு. எல்லாம் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு இருக்காங்க நண்பர்களே. டேய் 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 அடே வாங்கடா எல்லாம் டாடா வா 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 சொல்லுங்க. முடிஞ்சு வாங்க. வாடா வாடா டாடா சொல்றேன் எல்லாரும். வாங்க. எல்லாம் டாடா சொல்லுங்கடா. டேய் வாங்கடா. ஹாய் சொல்லுங்க. டேய் எங்க இருக்கறது வந்து வரேன். அங்க இருக்கறது வந்து வரேன். எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் எப்படி இருந்துச்சு ஃப்ரூட் மிக்சர்? நல்லா இருந்துச்சா? ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய் 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 பாய். டாடா பை பாய். ஓகே. டேய் வாரீங்களா வரலையா வீட்டுக்கு? ஏய் எங்கடா? டாக்டர்